செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் ஏழைகளுக்கான பிரதமரின் உணவு தானியம் வழங்கும் திட்டம் குறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, வேளாண் சாதனங்களுக்கான GST வரி குறைப்பின் பயன் குறித்து பயனாளி தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் ஏழைகளுக்கான பிரதமரின் உணவு தானியம் வழங்கும் திட்டத்தின் மூலம் தாங்கள் மிகுந்த பயனடைந்து வருவதாக மதுரை மாவட்ட பயனாளிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நாட்டின் சவாலான காலங்களில் சமூகத்தின் பொருளாதார ரீதியாக பாதிப்படக்கூடிய பிரிவினருக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவை வழங்கும் வகையில் மத்திய அரசு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தை துவக்கி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகளை வழங்குவதன் மூலம் ஏழைகள் மற்றும் வறியவர்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்தில் இலவச உணவு தானியங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகள் வழங்கப்படுவதன் மூலம் இத்திட்டம் பொதுமக்களின் நல்வாழ்வை உறுதி செய்கிறது என்றே கூறலாம். இந்நிலையில் கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழைகளுக்கு நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து நியாய விலைக் கடைகள் முன்பும் விழிப்புணர்வு பதாகை வைப்பதென மத்திய அரசின் சார்பில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகளை துவக்கி உள்ளோம் என்கிறார் கூட்டுறவு பிரிவு மாநில தலைவர் திரு மகா சுசீந்திரன். துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் கீழ் கூட்டுறவுத்துறை இயங்குவதனால் தமிழகத்துக்கு மத்திய அரசின் சார்பிலே கொடுக்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் நேரடியாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வண்ணமும் தமிழகத்தில் உள்ள அத்தனை மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மத்திய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டிகளின் மூலமாக மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு வருகின்ற அக்டோபர் மாதம் 1 தேதியிலிருந்து அக்டோபர் இறுதிக்குள் தமிழகத்தில் உள்ள 34,813 ரேஷன் கடைகளுக்கும் ரேஷன் கடை அருகிலே இந்த கரீப் கல்யாண் யோஜனா பேர் வைத்து பாரத பிரதமருடைய நலத்திட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், மேலும் மேலும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்காக உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கின்றோம் என்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இந்த பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு பெரும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் குறிப்பாக மாற்றுத்திறனாளி பயனாளிகளின் இல்லங்களுக்கே நேரில் சென்று பொருட்கள் வழங்கப்பட்டு வருவது கூடுதல் சிறப்பு என்றும் கூறிய மதுரை மாவட்ட பயனாளிகள் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக கூறுகின்றனர். எங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாரு பிரதமர். ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, கோதுமை, ஜீனி எல்லாமே பிரதமர் மூலியமாக எங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக மாதம் நான் வாங்குகிறோம். பிரதமர் திட்டத்தில் நாங்கள் ரேஷன் கடையில் எல்லா ஜாமான் வாங்குகிறோம். பருப்பு, அரிசி, பாமாயில், சீனி எல்லாமே நாங்கள் வாங்கிடுறோம். அரிசி, பருப்பு, கோதுமை, ரவை, ஜீனி, பாமாயில் எல்லாமே கிடைக்குது. இதை மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி கொடுக்கணும். மாற்றுத்திறனாளி முடிஞ்சா வாங்கலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு 6 மாசமா ரேஷன் கடை ஊழியர் மாற்றுத்திறனாளிகள் யார் யாரும் அடையாளம் கண்டறிஞ்சு மத்திய அரசோட உதவித்தொகை எது வந்தாலும் சரி வீடு தேடி பொருட்கள் எல்லாத்துமே விநியோகம் பண்றாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. திருச்சி மேலப்புதூரில் உள்ள புளோம்னா பள்ளியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அத்திட்டத்தை தொடங்கி வைத்ததுடன் மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, சென்னையில் மழை பெய்து 1 மணி நேரத்திலேயே அனைத்து இடங்களிலும் நீர் வடிந்து விட்டது. மழைநீர் எங்கும் தேங்கவில்லை. ஒரே இடத்தில் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யும் பொழுது அந்த இடத்தில் தண்ணீர் தேங்கும். மழை நின்ற பின்புதான் அது வடியும். இயற்கை யாராலும் வெல்ல முடியாது. மழை பெய்து முடிந்து 10 நாட்கள் வரை தண்ணீர் தேங்கி இருந்த காலம் உண்டு. தற்போது 2 மணி நேரத்திலே தண்ணீர் வடிந்து விடுகிறது. மழைக்கு பின் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. பருவமழை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார். திருச்சி மாநகர் KK நகர் பகுதியில் உள்ள திருச்சி மாநகராட்சி அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதற்கான துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. அதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பாடப்பிரிவை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, பணியில் உள்ள ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்துள்ளது. அது குறித்து சட்ட வல்லுநருடன் ஆலோசிக்கப்படும். எக்காரணத்தை கொண்டும் தமிழக அரசு ஆசிரியர்களை கைவிடாது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்த அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் சென்ற குடியரசுத் தலைவர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு மீண்டும் திருச்சி வந்தார். ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலை கொள்ளிடமாற்றங்கரையில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து இறங்கினார். அங்கு அவரை தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி, அமைச்சர்கள் கீதா ஜீவன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு குடியரசுத் தலைவர் வருகை தந்தார். கோவில் தலைமை பட்டர்கள் தலைமையில் குடியரசுத் தலைவருக்கு தங்க குடத்தில் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து கோயிலுக்குள் சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு கோவில் ஆண்டாள் யானைக்கு பழங்கள் வழங்கி யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றார். பின்னர் பேட்டரி கார் மூலம் கடால்வார் சன்னதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். கோவிலிருந்து வெளியே வரும்பொழுது கோவில் யானை ஆண்டாள் மவுத் ஆர்கன் வாசிக்க அதை கேட்டு குடியரசுத் தலைவர் ரசித்துவிட்டு சென்றார். திருவெறும்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் உள்ள காலி இடங்களுக்கான நேரடி சேர்க்கை நீட்டிப்பு விண்ணப்பிக்க அழைப்பு விடுத்தார் மாவட்ட ஆட்சியர் சரவணன். திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் 2025ஆம் ஆண்டு சேர்க்கையில் காலியிடங்கள் உள்ள தொழில் பிரிவுகளில் சேர நேரடி சேர்க்கை 31/8 வரை நடைபெற்று வந்தது. தற்போது நேரடி சேர்க்கையானது வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்து ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே நேரடி சேர்க்கைக்கு வரும்பொழுது அசல் மதிப்பெண் சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் கார்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என்றும், விண்ணப்ப கட்டணம் ₹50 என்றும், மேலும் சேர்க்கை கட்டணம் ஓராண்டுக்கு தொழில் பிரிவுக்கு 185 மற்றும் 2 ஆண்டு தொழில் பிரிவுக்கு 195 செலுத்த வேண்டும் என்றும், இதனிடையே நேரடி சேர்க்கை கடைசி தேதி இந்த மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் சரவணன் தகவல் தெரிவித்துள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் 37.50 லட்சம் மதிப்பிலான கட்டப்பட்டுள்ள உள்நோயாளிக்கான சிறப்பு சிகிச்சை கட்டிடம், பொதிகை கோ-ஆப்டெக் தீபாவளி சிறப்பு விற்பனை ஆகியவற்றை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் தினமும் உள்நோயாளிகளும் வெளிநோயாளிகள் என ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சித்த மருத்துவ பிரிவில் தரம் உயர்த்துவதற்காகவும் தனி கட்டிடம் வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து 37,50,000 மதிப்பிலான சித்த மருத்துவ பிரிவு நோயாளிகளுக்கான சிறப்பு சிகிச்சை கட்டிடம் கட்டப்பட்டதை இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். இதேபோன்று மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பொதிகை கோ-ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 2025ஆம் ஆண்டு தீபாவளி சிறப்பு முதல் விற்பனையை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். மேலும் கடந்த ஆண்டு 202.11 லட்சம் விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஆண்டு 275 லட்சம் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகராட்சி மேயர் அன்பழகன், பொதிகை கோ-ஆப்டெக் மண்டல மேலாளர் நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டதன் மூலம் தங்களுடைய வாங்கும் திறன் அதிகரிக்கும் என்றும், விவசாய உற்பத்தி மேம்படும் என்றும் நாகை மாவட்ட விவசாய சங்க நிர்வாகி தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட இந்த கைத்தெளிப்பான், விசைத்தெளிப்பான் போன்றவைகளுக்கு 28% இருந்த GST வரியை ஐயா அவர்கள் 5% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி வேளாண் கருவிகள், நடவை இயந்திரம், அறுவடை இயந்திரம் போன்றவைகளுக்கு 18% இந்த GST வரியை 5% குறைச்சிருக்காங்க. இதன் விளைவாக வாங்கும் திறன் அதிகரிக்கும், விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதிகமான ஒரு விலையும் கிடைக்கும். இந்த இயந்திரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் GST வரி குறைப்பால் மிகப்பெரிய பயனடைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் சார்பாக நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை அவர்களுக்கு உரித்தாக்குகிறேன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து புற்றுநோய் மருந்துகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறைந்த விலையில் எளிதாக சிகிச்சை பெற முடியும் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மூலமாக சர்வதேச அளவில் செமி கண்டக்டர், பாதுகாப்பு தளவாடங்கள், மின்னணு சாதனங்கள், மருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு நாடு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ICF-இல் தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு சிறந்த சான்றாக அமைந்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது மற்றும் சேமிப்பதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.